திருமண பொறுத்த விஷயத்தில் இன்னும் பல சந்தேகங்கள் பொதுவாகவே தமிழக மக்கள்கிட்ட இருக்குதுன்றது தான் உண்மை. எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் மேலும் மேலும் சந்தேகங்கள் அதிகமாகிக்கொண்டே வருகின்றன என்பது தான் உண்மை. ஐயா, ஒரு ஜோதிடர் பார்க்குற மாதிரி இன்னொரு ஜோதிடர் பார்க்கறதில்ல. 4 பேர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் 2 பேர் செய்யலாம், இந்த திருமணத்தில் பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன 2 பேர் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருமுகப்பட்ட கருத்து யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லையே என்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் இப்போது தமிழக ஜோதிட அமைப்புகளில் இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இந்த திருமண பொருத்த விதிகள் என்பது தாமதமாக இப்போது ஏதோ ஒன்று ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்புப்பு சக்கரை என்பதை போல வந்ததுன்றதை அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண்ணின் ஜாதகத்தையும் ஒரு ஆணின் ஜாதகத்தையும் வைத்து சொல்வது இந்த 10 பொருத்தம் அல்ல. பெண்களுக்கு ஜாதகம் எழுதப்படாத காலத்தில் பெண்களுடைய முதல் எழுத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பெண் அனிதாவாக இருக்கிறார், ஆனா என்கின்ற முதல் எழுத்து அவருக்கு எப்படி இருக்கும்னு அந்த முதல் எழுத்தின் நட்சத்திரத்தை வைத்து ஒரு பெண் ஒரு நிலையில் காவேரி என்ற பெண்ணுக்கு கா என்கின்ற முதல் எழுத்தை நட்சத்திரமாக கொண்டு சொல்லப்படுகின்ற பொதுவான தோராயமான 10 பொருத்தம் தானே தவிர இந்த 10 பொருத்த அமைப்புகள் அப்படியே பலிக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஜோசியத்தை இதை நீங்கள் அப்படியே தெளிவாக கேட்டிங்கன்னா ஆமான்னு ஒத்துக்குவார். அதாவது ஒரு பெண்ணின் ஜாதகப்படி இந்த 10 பொருத்த அமைப்புகள் இல்லை, பெண்ணினுடைய முதல் எழுத்தை வைத்து. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு எழுதவே இல்லை ஜாதகம். இப்போ தான் ஒரு 30-40 வருஷமாக பெண்களை படிக்க வச்சுருக்கிறோம், பெண்களை சமமாக நடத்துகிறோம். உண்மையை சொல்லப்போனால் என்றைக்கு பெண்ணை சமமாக நடத்த ஆரம்பித்தோமோ அன்றைக்கு பெண் ஆணை விட புத்திசாலியாக மாறிவிட்டால் அறிவார்ந்த சமூகமாக பெண் தான் மாறிக்கொண்டிருக்கிறா அப்படிங்கிறதான் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் கசப்பான ஒரு உண்மையான உண்மை. ஆக இந்த அமைப்பில் பெண்ணின் முதல் நட்சத்திரத்தை முதல் எழுத்தை மட்டும் வைத்து நட்சத்திரத்தை பொறுத்தை பார்த்த ஒரு அமைப்புகள் இப்போது மெதுவாக மங்கி வருகிறது. இந்த 10 பொருத்தம் என்பது ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு பொருத்தம் என்பது தான் உண்மை. அந்த 10 பொருத்தத்திலே இப்போ ரஜ்ஜு பொருத்தம் தான் முக்கியம் என்கின்ற சில அமைப்புகள் இருக்கின்றன. இந்த 10 பொருத்த அமைப்புகளிலேயே கடைசி ஸ்லோகம், அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியாக மனப்பொருத்தம் இருந்தால் 2 பேருக்கும் மனசு ஒத்து போச்சுன்னா எந்த பொருத்தமும் நீங்கள் பார்க்க வேண்டாம், கல்யாணத்தை பார்த்துருங்கன்னு சொல்லுது. அதை விட இன்னொரு விதிவிலக்கு அதிலேயே சொல்லுது, ராசி அதிபதி பொருத்தம் என்கின்ற ஒன்று, 2 பேருடைய ராசியும் நட்பு ராசிகளாக இருந்தால் செஞ்சிருங்கன்னு சொல்லுது. ஆக 10 பொருத்தம் என்பது ஒரு ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை மாத மேம்போக்காக பார்த்து மனசு சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தமாக தான் அது இருந்தது. அது உள்ளேயே நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறதுனால இப்போது அந்த 10 பொருத்தத்துடைய கவர்ச்சி என்பது அப்படியே மெதுமெதுவாக மங்கி வருகிறது. 10 பொருத்தத்தையும் தாண்டி இருவரின் ஜாதக அமைப்புகள் பொருந்துமா, இவங்க 2 பேரும் ஒரு 30-35 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா, நல்ல 2 குழந்தைகள் பிறக்குமா, ஒரு அறவயிறு கஞ்சியாவது நல்ல விதமாக குடிப்பாங்களா, ஒரு சொந்த வீடு வாங்குவாங்களா, இந்த மாதிரியான எல்லா விதத்தையும் கட்ட பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஜாதகங்களை வைத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ பெருகிக்கிட்டு வருது. அதுவே சரியானதாகவும் இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதிதாக ஒரு ஊடு தசை, அந்த தசை இந்த தசை, 2 பேருக்கும் சனி தசை நடக்குது, 2 பேருக்கும் புதன் தசை நடக்குது, இதை எப்படி இணைக்க முடியும் என்பது போன்ற ஒரு தோராயமான விதிகளை ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இவைகள் எல்லாம் அவரவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சில நிலையில் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்ட அமைப்புகள் தானே தவிர மூல விதிகள் என்கின்ற மாதிரி இந்த வீட்டில் இந்த கிரகம் இருந்தால் இந்த பலன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இல்லை. 2 பேருக்குமே சனி தசை நடந்தாலும், 2 பேருக்குமே ராகு தசை நடந்தாலும், 2 பேருக்குமே ஒரே ஏக தச புக்திகள் நடந்தாலும், இருவருக்குமே அது யோக தசையாகவோ யோக புக்தியாகவோ நடந்தால் இருவருமே வாழ்வாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். ஆகவே பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்காமல் ஏக தசையாக இருந்தாலும் கூட இருவருக்கும் அது யோக தசையா என்பதை கணிப்பதன் மூலமாகவே ஒரு நிலையில் இவர்கள் இருவரையும் இணைக்கலாமா என்பதை 10 பொருத்தத்தை தவிர்த்து விட்டு 10 பொருத்தத்தை கைவிட்டு விட்டு பார்க்கக்கூடிய நல்லதொரு முறையான செயலாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.